போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு எதனா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மாறி இருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு பெண்களுக்கு மட்டும் கிடையாது, மொத்தமா என்ன மாறி இருக்கு? போன ஆட்சியில செயல்படுத்த தவறிய அனைத்து விஷயங்களும் தளபதி முதலமைச்சர் சிஎம் அவங்க எங்களுக்கு நடத்திட்டு வராங்க. என்னென்ன விஷயம் ஒரு உதாரணமா சொன்னீங்கன்னா? பெண்கள் பாதுகாப்பு வந்த அடுத்த செகண்ட்லயே வந்து போதை ஒழிச்சாருங்க. அது பெரிய விஷயம். ஒரு எங்களால இந்த விஷயம் நடந்திருக்குது வந்து எப்படி எங்களால ஒரு சிஎம்ஆல இவ்வளவு விஷயத்த கேதர் பண்ண முடியுமா, இவ்வளவு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்றது விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான், முதலமைச்சர் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்போ ஒரு சிஎம் கிட்ட இவ்வளவு கண்ட்ரோல் இருக்குது, இதை அவங்க செய்ய முடிந்தா எப்பயும் செஞ்சிருக்கலாம், செய்ய தவறிட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து பணம் வருமானம் வருதுன்றதுக்காக அதை வந்து அப்படியே இது பண்ணிட்டாங்க, அது போக்குலயே விட்டுட்டாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் போதை ஒழிச்சாரு, பெண்கள் பாதுகாப்பு நடந்தது, எல்லா விஷயமும் நடந்துட்டு வருது, இனிமேலும் நடக்கும். இந்த ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கு? பெண்கள் பாதுகாப்புக்காக தான் இந்த ஆட்சிக்கு வந்தது நம்ம தளபதி. நல்லா சூப்பரா நடந்துட்டு வருது. எங்க எல்லாருக்குமே நாங்க இப்போ நல்லா ஒரு பாதுகாப்பை வந்து நல்ல ஃபீலா நாங்க உணர ஆரம்பிக்கிறோம். நாங்க தைரியமா போறோம். இன்னைக்குல நாங்க 11 மணி 11:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போற மாதிரி ஒரு சேஃப். போன ஆட்சியில 7 மணிக்கே வீட்டு டோர் க்ளோஸ் பண்றோம் நாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. நிறைய போதைகள் எப்போ எங்க இருந்து எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பயத்தோட தான், அச்சத்தோட தான் நாங்க இருந்தோம். இப்போ நாங்க நல்லா சேஃப்டியா உணர்றோம். எங்களுக்கு எங்க போனாலுமே வந்து போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு எங்க சரௌண்டிங் சுத்தி இருக்கிறதால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே போல அறிவிச்சிருந்தாருல தளபதி சிஎம் அறிவிச்சிருந்தாரு என்னன்னாக்கா, பெண்களுக்கு வந்து தாய்மாமன் சீர் வரும் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் யாருக்காவது தெரிஞ்ச இடத்துல வந்திருக்கா? வந்து இருக்கு. எங்க தெரிஞ்ச இடத்துல இல்ல, நாங்க சோசியல் மீடியால பாத்துருக்கோம், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நாங்க இப்ப ஃபீல் பண்றோம், ரொம்ப சீக்கிரமா குழந்தை பெத்துட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்றோம். தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம். ஏன்னா தளபதி கையால ஒரு தாய் மாமன் சீர் வர்றதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அது மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சிஎம் ஜோசப் விஜய் அப்படின்னு கேட்கும் போதே ஒரு எங்களுக்கு அலாதிக்க ஒரு சந்தோஷமா இருக்கு. பெட்டரா ஃபீல் பண்றோம். நாங்க தளபதி வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லது வந்து நடந்துட்டே இருக்கும். இனிமேல் வர செய்திகள் எல்லாமே நல்லதாவே நடந்துட்டு வரும். பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் அவங்க எந்த விஷயத்த தேவைப்படணும், எந்த விஷயங்களுக்கு வேணும்னு கேட்கறாங்களோ அந்த விஷயம் கரெக்டா நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அவங்களுடைய அடிப்படை வசதியா இருக்கட்டும், இனிமேல் எங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரியுது. ஏன்னா இத்தனை வருஷத்துல வந்து இங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நாங்க சொல்லிட்டோம் அடிப்படை வசதி இங்க கம்மியா இருக்கு, எங்களுக்கு பாத்ரூம் வசதி கிடையாது, வீடு கிடையாது, எல்லாம் வந்து செஞ்சு தருவோம் ஓட்டு மட்டும் தான் வாங்கிட்டு போனாங்க, வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திட்டு போனாங்க. ஆனா தளபதி விஜய் அவங்க முதலமைச்சர் எங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்காரு. கண்டிப்பா செய்வாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதே போல பெண்களுக்கு இலவச பயணம் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க, அந்த ஆட்சியில கொடுத்திருந்தாங்க. அப்ப வந்து பஸ் கிடைக்கலன்னு சொன்னாங்க. இந்த ஆட்சியில பஸ் கிடைக்குதுங்களா? பஸ் நிறுத்துறதுக்கு இடம் இல்லைன்னு கேள்விப்பட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு பஸ் ஜாஸ்தியா இருக்கு. பஸ் நிறைய வருது. வெளி மாநிலத்துக்கும் ஃப்ரீன்ட்டு அறிவிச்சிருக்காரு. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல சிங்கப்பெண் படைன்னு சொல்லி ஒரு அது ஸ்டார்ட் ஆகுது. யூனிஃபார்ம் எல்லாம் பலமா கொடுத்துருக்காங்க. இன்னும் அவங்களும் ரொம்ப போல்டா இருக்கிறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு.